அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு. ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். இன்றைக்கி லக்ஷ்மி ஆரக்கல் டெக்கில் இருந்து என்ன ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் நமக்காக இந்த கார்டு மூலயமா நம்ம இஷ்ட தெய்வம் இல்லை மற்ற தெய்வங்கள் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யார் கண்ணில் தென்படுதோ அவங்க மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்களோடு இருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தோணுது. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி யார் வராங்க, நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறான்னு பார்ப்போம். துர்க்கை அம்மன். பொதுவாக துர்காதேவியை பற்றின விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க பிரபஞ்சத்தோட தெய்வம். பிரபஞ்சத்தோட தீய சக்திகள் என்றைக்கு வலிமையாகுதோ அன்னைக்கு அழிக்க துர்கா பூமிக்கு வருவாங்க அப்படின்றது தான் நமக்கு இங்கே அப்பத்தில் இருந்து நமக்கு போதிக்கப்பட்ட இந்த விஷயங்கள். துர்க்கை அம்மனை ஒரு தூய்மையான இதயம் கொண்டவங்க எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கி நமக்குள்ளே இந்த நெகட்டிவான விஷயங்கள் தலை தூக்குதோ, தேவையில்லாத கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள், நம்மளால் இது முடியாதான்ற குழப்பத்தில் இருக்கும்போதெல்லாம் துர்க்கையை நினச்சி நீங்கள் வழிபடும் போதோ இல்லை அவங்கள முழுசாக சரணாகதி நிலையில் இருந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போதோ எந்த உருவத்திலேயாவது எந்த வழியிலையாவது நமக்கு அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது இங்கே தெரியுது. ஸோ பொதுவாக இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இருண்டத்தனமான ஒரு எதிர்மறை எண்ணங்களோட தாக்கம் நிறையவே இருக்குது. கொஞ்ச காலமாகவே நீங்கள் எதுலேயோ ரொம்ப சிக்கிக்கிட்ட மாதிரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன விஷயமா இருந்தாலுமே சரி, அது கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு சிக்கலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அது எல்லாமே மாறப்போகுது. தற்போது உங்களுக்கு இருக்கிற இந்த பணம், பொருள் பிரச்சனை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா அதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படின்றது இங்கே சொல்ல வராங்க. படிப்பில் சில பேர் கொஞ்சம் மந்தமாக இப்போதைக்கு ஃபீல் பண்ணலாம். பட் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கானவை எல்லாமே சீக்கிரமாக மாறும். ஸோ கடினமான சக்திகளை அழிக்க துர்காதேவியால் முடியும். அவங்க உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் ஆகி உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தணும். அதை நீங்கள் செயல்முறைக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் தயாராக இல்லையான்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ தினந்தோறும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் துர்க்கை அம்மனை நினச்சி உங்களுக்குள்ள மாறுதல் வரணும், அது வெளியவும் மாறணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஒரு தூய்மையான இதயத்தோடு அந்த ப்ரேயரை வைங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இதை தவிர உங்களுக்கு வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃப்யூச்சரில் நீங்கள் எவ்வளோ சிரமங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ கைஸ்.